அதிமதுரத்தின் மருத்துவ குறிப்புகள். கண் பார்வை தெளிவாக அதிமதுரத்தை சாப்பிட்டு வர நல்ல பலன் கிடைக்கும். கண் எரிச்சல் குணமாக அதிமதுரம் மிளகு தூளை தேனில் கலந்து சுடுநீரில் சாப்பிட்டு வர கண் எரிச்சல் குணமாகும். பெண்களுக்கு ஏற்படும் கருப்பை நோய்க்கு அதிமதுரம் திராட்சையை பொடி செய்து தண்ணீரில் அரைத்து பாலில் கலக்கி சாப்பிட்டு வர பெண்களுக்கு கருப்பை கோளாறு நீங்கும். அதே போல ஓமம், வசம்பு, அதிமதுரம், சீரகம், திப்பிலி, சுக்கு ஆகியவற்றை சம அளவு எடுத்து பொடி செய்து காலை மாலை நெய்யில் கலந்து சாப்பிட்டு வந்தால் ஞாபக சக்தி அதிகரிக்கும். ஏலம், சுக்கு, கற்கண்டு மற்றும் அதிமதுரம், குங்குமப்பூ, உலர் திராட்சை, ஜாதிக்காய், கிராம்பு ஆகியவற்றை தொடர்ந்து சாப்பிட்டு வர குரல் வளம் பெருகும். அதிமதுரத்தை சாப்பிட்டு வர நெஞ்சு எரிச்சல் குறையும். மேலும் அதிமதுரம், கடுக்காய், மிளகு சாப்பிட்டு வர இருமல் குறையும். அதிமதுரத்தை பால் விட்டு அரைத்து தலையில் தேய்த்து 15 நிமிடம் கழித்து குளித்து வர பேன்கள் குறையும். அதிமதுரம், சோம்பை பொடி செய்து தேனில் கலந்து சாப்பிட்டு வர தலைவலி குறையும். அதே போல அதிமதுரம் மற்றும் வசம்பை தண்ணீரில் போட்டு சுண்ட காய்ச்சி குடித்து வர காய்ச்சல், இருமல் குறையும். முளைவிட்ட கோதுமையை காய வைத்து வறுத்து அதனுடன் அதிமதுரம் கலந்து சாப்பிட்டு வர நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அதே போல வயிற்றுப்புண் குணமாக அதிமதுரத்தை கசாயம் செய்து குடித்து வரலாம்.